ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப குதிரை சவாரியில் போகிறோம். இந்த உயரமாக இருக்க குதிரை கொஞ்சம் இழுவைக்கு சரி வராது. இதெல்லாம் அழகு தான். ஒருத்தர் மேலே வரையும் உட்காந்துப்போம். இருடா தங்கம். பழனியில் போயிட்டு நம்ம குதிரை வண்டியில் போனாவே ஒரு தனி ஹாப்பி தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப குதிரை சவாரியில் போகிறோம். ஆவினன்குடி வரைக்கும் 80 ரூபா வாங்கிக்கிறோம். ஏறாடே பேகு முன்னாடி வச்சுக்கலாம். ஏறுங்க நவுட்டி போங்க. நீ என்ன பிடிச்சி எங்கடா உட்காந்துட்ட? ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப 2 பேர் வருவாங்க. ஓடே குதிரை சூப்பரா இருக்கு. அவ்வளோ வெளிச்சமா இருக்கு. எப்படி இருக்கு குதிரை சவாரி? லாக்லாம் முட்டியா? கார்த்திகாவுக்கு ரொம்ப பயமா இருக்கான். லாக்கெல்லாம் முட்டை உட்காந்துருக்கான். கூட்டம் நீ எப்படி இருக்கும் நாளைக்கு? நீங்க கூட்டமே இல்லை. கோயில் பிறகு ரூம் எடுக்கிறேன். இல்லை அதான் தண்டாயுதபாணி போகணும். தண்டபாணி 2 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம் குதிரை சவாரி அப்படின்னு. ஒரு தாத்தா தான் கரெக்டாக வந்து கூட்டு போனப்பா. நிஜமாலுமே ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா இவ்வளோ ஹாப்பினஸ் வந்து நம்ம எந்த வண்டியில் போனாலும் கிடைக்காது. அது அந்த குதிரை வண்டியில் ஏறினே ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். ஆனால் வீடியோக்காக இல்லை, உங்களுக்கே அது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் அந்த வண்டியில் உட்காந்து போனீங்கன்னா தான் தெரியும். வண்டியிலேயே வந்து குறிப்பிட்ட ஒரு 2 இல்லை 3 பேர் தான் போக முடியும். சீசன் டைமாக இருந்ததுன்னா கொஞ்சம் விலை அதிகமாக கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் ஆஃப் சீசனுக்குனால 80 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. ஆவினன்குடி வரைக்கும் போகிறதா இருந்தால் 80 ரூபா நாங்கள் கொடுத்தோம். அதே தண்டபாணி தங்கு நிலையத்துக்கு போகிறதா இருந்தால் 100 ரூபா கொடுத்துருக்கணும். நாங்கள் இங்கே ஆவினன்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் தண்டபாணி நிலையம் பக்கம் தான் அடுத்த ரூம் எடுக்க போகணும். ஸோ ஃபைனலி பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே சரவணபவன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு ரூம் எடுக்கிறதுக்காக அங்கே தண்டபாணி நிலையத்துக்கு போயிட்டுருக்கோம். இதான் தண்டபாணி நிலையம். ஸோ இங்கே தான் வந்து ரூம் புக்கிங் ஆஃபீஸு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே நேர் ரோடு. நம்ம வந்திருக்க டைம் கரெக்டாக 3 மணி ஆகிடுச்சு. தான் வந்திருக்கோம். ஸோ 3 மணிக்கு 3:15 ஆகிடுச்சு. சாப்பிட்டு வந்ததுனால 3:15 டைமு. ரூம் வந்து இனிமேல் தான் கேட்க போகணும். அதேமாதிரி இன்றைக்கி வந்து பழனியில் கூட்டம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி திங்கக்கிழமை, நாளைக்கு தான் சாமி பார்க்கணும். அதனால் நீங்கள் ரூம் புக்கிங் எடுத்துகிட்டு ஆவினன்குடியில் சாமியை பார்த்துட்டு சாயந்தரம் தங்கரதம் பார்க்குறதுக்கு இப்போ மலைக்கு ஏறணும். ஸோ ரூம் புக் பண்ணிவிட்டு நான் அடுத்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 300 ரூபா கார்த்திகை நிலத்தில் நம்ம ரூம் எடுத்ததுக்கு ரூம் ரெண்ட் 300. அந்த அட்வான்ஸ் வந்து 300 ரூபா வாங்குவாங்க. நாளைக்கு இதே டைம் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 300 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. திருக்கோயிலோட அலுவலகம் இங்கே தான் வந்து நம்ம ரூம் புக்கிங் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்தோடனே இன்றைக்கி கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. ரூம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு மணி இப்போ 3:30 இருக்குது. நாளைக்கு இதே டைம் காலி பண்ணால் அந்த 300 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போ மேலே கார்த்திகை நிலத்துலேயே ரூம் கிடச்சிருச்சு. போன முறை இந்த பிளாக்கில் எடுத்திருந்தோம். கார்த்திகை நிலத்துலேயே இந்த சைடில் கோயில் பார்த்த மாதிரி. இப்போ வந்து கோயிலுக்கு சேர்ந்த மாதிரி இருக்க சைடில் ரூம் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க அப்படியே ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் கோயிலேருந்து வந்தீங்க, இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கேட்பாங்க. இந்த மாதிரி குதிரை வண்டியில் வந்தீங்கனாலும் 100 ரூபா கேட்பாங்க. வந்து என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் தான். வந்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஆஃபீஸ் இருக்கும். ஆஃபீஸில் புக் பண்ணுறதா இருந்தால் ரூம் புக்கிங்க்கு இங்கே தான் வந்து புக் பண்ண முடியும். ஸோ எல்லாமே முன்னாடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தங்குறதுக்கும் இங்கே புக் பண்ணிக்கலாம். அதே போல் ரோப் காரு விஞ்சுக்கெலாம் இங்கே புக் பண்ண முடியாது. அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் இங்கேயே கொடுக்கலாம். அன்னதானம் காணிக்கைகள் வழங்கப்படும். இங்கே தங்குறதான் முன்பதிவு செய்யப்படும். ஸோ இதுதான் ஆஃபீஸ். நான் பார்த்தீங்கன்னா குகன் இல்லத்தில் தங்கினதில்லை. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்கார இல்லம்னு இருக்குது.
இந்த இடத்துலையே தங்கினதில் ஃப்யூச்சரில் வந்து முருகன் நம்மளுக்கு இங்கே தங்குறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வாங்க எல்லோரும் அவங்க 2 பேரும் வந்து ரூமில் அங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே சாவி கையில் கொடுத்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ரூம் போய் பார்த்தோம். ஓகே எங்களுக்கு எப்போ போல் எடுக்கிற இடம் தான். நாங்களும் வந்து கார்த்திகை நிலத்திலே கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டது இருந்துச்சு, அதனால் கொடுத்துட்டாங்க. ஸோ நேராக வந்து ரூமுக்கு போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிறது கந்தன் இல்லம். ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து கந்தன் இல்லம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 ரூம் வரைக்கும் இருக்கலாம், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 50 ரூம் மேலே கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடம்பன் இல்லம். ஸோ முடிக்காணிக்கையெல்லாம் செலுத்தணும் அப்படின்னா இலவசமாக முடிக்காணிக்கை அப்படிங்கிறது திருக்கோயில் நிர்வாகத்தால் முடிக்காணிக்கை செய்கிற இடம் இங்கே இருக்குது. நாமளே வந்து இங்கே வேணால் முடிக்காணிக்கை செலுத்திட்டு நம்ம ரூமில் போய் குளிச்சுட்டு மேலே மலைக்கு போகலாம். மலை பார்த்திங்கன்னாவே தெரியும், இங்கேருந்து ரொம்ப பக்கம். ஏற்கனவே வந்து நம்ம தங்கியிருந்ததும் பார்த்திங்கன்னா கார்த்திகை நிலத்தில் தங்கியிருந்து முடிக்காணிக்கை செலுத்திட்டு மலைக்கு போனோம். முருகர் அருளால் இன்றைக்கி வந்து நேரத்தில் வந்தாச்சு, வந்தோடனே ரூம் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரு ஆவினன்குடி கோயிலுக்கு போகணும். ஸோ இந்த இடம் வந்து கார்த்திகேயன், இந்த பிளாக் ஃபுல்லாகவே கார்த்திகேயன் விடுதி தான். சூப்பராக இருக்கும். எல்லா ரூமுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா கோயில் நிர்வாகத்தால் நடத்தப்படுற விடுதி. ஸோ அதனால் எல்லாருமே வந்து கோயில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து கார்த்திகேயன் விடுதி. ஸோ நம்மளுக்கு ரூம் நம்பர் 49 மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே கிடச்சிருச்சு. இன்னொரு தகவல், நம்ம அங்கே ரூம் புக் பண்ண ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தங்கரதம் புறப்பாடுக்கு அங்கேயே புக்கிங் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கோயில் மலைக்கு மேலே போடுற அன்னதான சாப்பாட்டுக்கும் அங்கே நன்கொடை வாங்குறாங்க. ஸோ இது ஒரு தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். இது அங்கேயே ஆஃபீஸ்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரூம்ஸ்லேயே வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துருக்க ரூம் வந்து 49. ஸோ அப்படியே ரூமுக்கு போகலாம். ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே போகணும். ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாக கார்த்திகேயன் இல்லம். ஸோ ரூம்ஸ் ஒன்றும் பாருங்கள் எப்படி பக்காவாக எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோர்லேருந்து இடமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வரவங்களுக்கும் பக்தர்களுக்கும் வந்து சிறப்பு அனுமதியாட்டம் பாருங்கள். கோயில் இடமே அதனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வர பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாம் வீட்டில் இருந்து காலையில் 8:30 மணி அந்த மாதிரி கிளம்பியிருப்போம். இங்கே 2:30 மணிக்கு வந்தோம். வந்து கீழே அங்கே சரவண பவனில் சாப்பிட்டு ஸோ 3 மணிக்கிட்ட இங்கே வந்தோம். ரூம் எடுத்தாச்சு. 3:30 மணி ஆகுது. என்ன பண்ணுறீங்க? கதவை லாக் பண்ணியா இருக்கு? சரிடா திறக்க சொல்லாமா? நாங்கடா லாக் போட்டேன், மம்மி தான் போட்டிருக்கான். கதவை தந்துடு. ஹாய் சர்வேஸ். நல்லா இருக்கடா அந்த ரூமு பாரு. போன முறை அந்த பக்கம் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? சர்வேஸ்க்கே வந்து இந்த இடம் எல்லாமே தெரியும். சர்வேஸ் சர்வேஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? உள்ள வந்துச்சா? சரி பாருங்க. சரி இப்போ நம்ம ரூம் என்ட்ரன்ஸ் ஆனோடனே பெரிய டோர், அது போக வந்து வென்டிலேஷனுக்கு கதவு நல்லா எல்லா பக்கமும் ஜன்னல். இங்கேயும் நல்லா வெளிச்சம் நல்லா வருது. ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபேனு. அதே போல் விண்டோ, எல்லா பக்கமுமே விண்டோ, வெளிச்சம் இருக்குது. அதே மாதிரி சூப்பரான 2 பெட்டு. தங்க மேலே ஏறிட்டு ஆடக்கூடாது, உட்காருங்க. கீழே உட்காருங்க. இங்கே நடுவில் நின்று இப்படி கை நீட்டு 2 பக்கமும். காலெலாம் கீழே வைக்கணும், மரியாதையே பண்ணணும். சூப்பரா இந்த மாதிரி இப்படி கை எதோன்னு வை, இப்படி கை வை. ஸோ இது பார்த்திங்கன்னா பெட்டும் வந்து சூப்பராக 2 பெட்டு போட்டிருக்காங்க, தூங்கிக்கலாம். பெரிய கண்ணாடி, சூப்பராக ஒரு கண்ணாடி இருக்குது. அதே போல் டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நீட்டாக இருக்கும். கதை இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறான், எல்லாமே நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. தண்ணி வசதி இருக்குது, கண்ணாடி உள்ள பாத்ரூமில் கொடுத்துருக்காங்க, ஒரு வாஷ் பேஷனு, அதே போல் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒரு பக்கெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆமாடா கை எடுத்துக்கோ. நீட்டாக வந்து மெயினாக டோருக்கு லாக் இருக்குது. ஓகேங்க. ஸோ உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதனாலனா நிறைய பேருக்கு வந்து கோயிலுக்கு வரணும்னு நினைப்பாங்க. வீட்டிலேருந்து கிளம்பி நேராக கோயிலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கூட டைம் இருக்காது. நிறைய பேர் அப்படியும் வராங்க கோயிலுக்கு.
நேராக வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்பி கோயிலுக்கே நேராக வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு வயசானவங்களாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு, இல்லை சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வரவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் போகிற ஊரில் கோயிலுக்கு போகிற இடத்துலலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான தகவல் வருது. கூடிய சீக்கிரம் நம்ம மலேசியா 10 நிலை முருகனையும் போய் பார்த்து முருகன் அருளால் அங்கேருந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே ஹாய் வியூவர்ஸ், ஸோ நம்ம பழனி வந்துட்டோம். ஸோ பழனியில் அண்டமானி தங்க நிலையத்தில் நமக்கு ரூம் கிடச்சிருச்சு. ரூம் நம்பர் 49. ஸோ சர்வீஸ் பார்த்தோன்னே ரூம் கீ கொடுத்துட்டாங்க. சர்வீஸும் ஓடி வந்து கதை திறந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே ஆகணுங்குடியில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாயந்தரம் பழனியில் தங்குறதை பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து சர்வேசனுக்கு முடி காணிக்கை செலுத்திட்டு நாளைக்கு போய் முருகரை வந்து தரிசிக்க போகிறோம். இந்த அப்பாவுக்கு நான் மொட்டை அடிக்க போகிறோம். அது வந்து கடவுளுக்கு முடி காணிக்கை செலுத்து. இந்த அப்பா வந்து முடி அடிக்க போகிறாரு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரூம் எப்படி நாங்கள் புக் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். 3 அப்புறம் வந்து சாமிலாம் கும்பிட்டு அப்புறம் மலை ஏறணும். சூப்பர்ரா. சரி, மலைக்கு இங்கே வர்றது எதில் வந்தீங்க நீங்கள்? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்த வண்டியில் வந்தீங்க? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, சர்வீஸ் நாளைக்கு முடிக்கு. ஆ ஆ ஏ நாங்கள் வந்து இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மணி 4:50 மேலே வந்து தங்கரதம் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம விஞ்சில் போகிறோம் மலைக்கு. நடந்து போகிறதா இருந்தால் சர்வேஷனுக்கு நடக்கிறதும் ஓகே தான். வந்துடும் இல்லைடா நடந்து. தங்க எல்லாம் ரோப் காரில் போகலாமா விஞ்சில் போகலாமா? சர்வீஸ் சரி. ரோப் காருக்கு நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து இந்த பக்கம் போகணும். இப்போ நாங்கள் கார்த்திகை நிலம் இந்த சைடு லெஃப்ட் சைடில் போகணும். விஞ்ச் கார் இருந்தால் ரைட் சைடில் போகும். ரோப் இல்லை விஞ்ச் கார் காராக இருந்தால் ரைட் சைடு, ரோப் கார் தான் இல்லை லெஃப்ட் சைடு. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஆட்டோலாம் போய் காசு கொடுத்து போகணும்லாம் இல்லை. அந்தந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃப்ரீயாக வந்து பேட்டரி வெஹிக்கிள் இருக்குது. அது வந்து ஃப்ரீ தான். கோயில் நிர்வாகத்தால் பண்ணப்பட்ட ஃப்ரீ வெஹிக்கிள். போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சார்ஜஸ் கிடையாது. ஃப்ரீயாக எனி டைம் வந்து அந்த இடத்துல போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி அங்கேருந்தும் இந்த மாதிரி வர்றதுக்கு மலை அடிவாரம் வரைக்கும் தான். அது வேறு எங்கேயும் அந்த வண்டி போகாது. மலை அடிவாரத்துலேருந்து நம்ம அங்கே ரோப் காருக்கும் போய்க்கலாம், நிமிஷத்துக்கு போய்க்கலாம். ஸோ வாங்க நம்ம போய் மேலே மலைக்கு போய் முருகரோட தங்கரதத்தை தரிசிட்டு வரலாம். பாப்பு இப்படி வச்சு நல்லா இருக்கும். எங்க நான் ஒன்று சொல்கிறேன். இல்லை இப்படி திரும்பி என்ன வச்ச மாதிரி இல்லை, அங்கே அது தெரிகிற மாதிரி போய் முன்னாடி வந்து இந்த பிளாக் காட்டினதில் நினைக்கிறேன். இது வந்து வடிவேலகம். இந்த சைடில் வந்து சண்முகர் இல்லம். திஸ் இஸ் கால்டு தண்டபாணி நிலையம். வர பக்தர்களுக்காக பழனி தேவஸ்தானத்தால் ரெடி பண்ணப்பட்ட இடம். பழனி மலைக்கு ஏற போகிறோம். மட்டும் எதில் போகலாம்?